ஓம் நமோ பகவதே சாயிநாதாய. மீன லக்னம், லக்னாதிபதி குரு பகவான். இவங்க குரு, உலகத்துக்கே குருன்னு சொல்லலாம் அவங்கள. ஏன்னா லக்னாதிபதியே குருங்கிறதுனாலையும் மீன லக்னம்ங்கிறதுனாலையும் உலகத்துக்கே குரு. எப்படி குரு ஆவாங்க? சாதாரணமா குரு ஆக முடியாது. வாழ்க்கையில நிறைய பட்டு தெளிவாகி ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிச்சு அதை அனுபவப்பட்டு பட்டறிவு அதை பாடமா எடுத்துக்கிட்டு வருத்தப்படாம அந்த விஷயத்திலிருந்து வெளியில மற்றவங்களுக்கு எடுத்து உபதேசிக்கக்கூடிய குரு. ஆனா தான் லோக குரு அப்படிம்பாங்க. உலகத்துக்கே குருவா இருப்பாங்க. உபதேசத்தில் செய்றவங்க, கோவில் பூசாரிகள், கோவில் நிர்வாகிகள், பொதுவான ஒரு காரியங்களை செய்றவங்க, அறிவு ஜாஸ்தியா இருக்கிறவங்க, அறிவுனா சிறப்பான அறிவு படைத்தவங்க, கூர்மையான அறிவு படைத்தவங்க, தன்மையான அறிவு படைத்தவங்க, அந்த அறிவு வச்சுட்டு உலகத்துக்கு என்ன நல்லது செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கக்கூடியவங்க, என்ன நல்லது சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றவங்க, இவங்கெல்லாம் இந்த மீனலகத்துல பண்றவங்க. குடும்ப வாழ்க்கைன்னு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் உங்களுக்கு. 7ஆம் இடம் புதனுடைய வீடுங்கனால மனைவி மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா செயல்பட்டாங்கன்னா போதும், குடும்பம் ரொம்ப சிறப்பா இருக்கும். நல்ல குழந்தைங்க, நல்ல அறிவாளிங்க, அறிவால குழந்தைகள் வளர்ப்பாங்க. காசு பணத்தை வளர்க்க மாட்டாங்க. தன்னுடைய சொத்து பத்து பண விஷயத்தை கொடுத்து குழந்தைங்க வளர்க்கறது இல்லை, அறிவால வளர்க்கறது, அறிவை சொல்லி கொடுத்து அறிவை போதிச்சு வளர்க்கறது. இதெல்லாம் மீனலக்கத்துக்கிட்ட இருக்கும். அப்புறம் இவங்களுக்கு முருகன் நல்ல உதவி பண்ணுவார். இவங்க பிறந்திலிருந்தே முருகப்பெருமான் இவங்கள்ட்ட பேசுவார். ஆக தெய்வீக ஆற்றலும் மிக்கவங்க, உபதேசியம். நல்ல கல்வி உள்ளவங்க, நல்ல தெளிவான கல்வி, உயர்கல்வி, ஞானம், அறிவு எல்லாம் உள்ளவங்க. பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ், சிறந்த ஒரு வைத்தியர்னு சொல்றேன், சிறந்த வைத்தியர், சித்த வைத்தியர், சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், ஹோமியோபதி, இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். அதன் மூலம் நல்ல வருமானம் பார்க்கறது, சிவப்பு நிற பொருட்களை விற்று அதன் மூலம் வருமானம் பார்க்கறது, நகை வியாபாரிங்க, சினிமா துறை, சினிமா துறையில மிக ஆற்றலோட செயல்படுவாங்க. புதுவிதமான கலை நுணுக்கங்களோட சில படங்களை இயக்கக்கூடியவங்க. இவங்கெல்லாம் மேலகல்ல பிறந்திருப்பாங்க. செல்வாக்கு மிக்கவங்க இருப்பாங்க. தனித்தன்மையோட வாழக்கூடியவங்க. அறிவாளிங்கன்னா அவ்வளவு அறிவு இருக்கும். வெடிக்காட்டிக்க மாட்டாங்க. சொல்லுவாங்களே ஒழிய, இதனால்தான் அப்படின்னு சொல்லுவாங்களே ஒழிய வெடிக்காட்டிக்க மாட்டாங்க. நான் அறிவாளி அப்படின்னு காட்டிக்க மாட்டாங்க. நம்ம போய் தேவைப்பட்டு நம்ம ஏதாவது கேட்டோம்னா நமக்கு சில விஷயங்களை சொல்லுவாங்க. நான் அப்படி பட்டுட்டேன்ப்பா, நீ இப்படி அது சொல்லுவாங்க. நான் அறிவாளின்னு சொல்லிக்க மாட்டாங்க, ஆனா அறிவாளி, புத்திசாலி. இவங்களுக்கு இடப்பொருள்கள்லாம் நல்லாவே இயற்கையாமே அமையும். தெய்வீக ஆற்றல் மிக்கவங்க, நல்ல எழுத்தாளர்கள், எழுத்து, கதை, கவிதை இதெல்லாம் நல்லாவே வரவங்க. நல்ல பேச்சாளர்கள், ஆன்மீக பேச்சாளர்கள், அரசியல்வாதிகள், கைதேர்ந்த அரசியல்வாதியின் மேல்நகர்ல பண்ணிருப்பாங்க. அவங்க அரசியல்ல ஆசைப்பட்டு அந்த பதவி இந்த பதவின்னு ஆசைப்பட மாட்டாங்க. ஆனா நல்ல அரசியல்வாதியா இருப்பாங்க. மக்களுக்கு உதவி பண்ணிட்டு நல்லபடியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி இருப்பாங்க. மனைவி மக்கள் சிறப்பான மனைவி அமைவாங்க. நல்ல குழந்தைங்க இருக்கும். தாயார் தப்புனார் நல்லா பார்த்துப்பாங்க. நம்ம இருப்பாங்க. நல்ல வளர்க்கப்பட்ட குழந்தை அவங்க. அது ஒரு முக்கிய காரணம். ஆசிரியர்களாலையும் தாய் தகப்பனாலையும் பெற்றோர் பெரியவர்களாலையும் நல்லா வளர்க்கப்பட்ட குழந்தைங்கிறதுனால ரொம்ப தெளிவா இருப்பாங்க, அறிவாளியா இருப்பாங்க. வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்க முருகப்பெருமான் வழிபாடு,
தாமரை வீட்டில் இருக்கக்கூடிய சரஸ்வதி, வெண்தாமரை சரஸ்வதி வழிபாடு ரொம்ப சிறப்பத்தம்.